எவ்வளோ நேரம் குனிஞ்சு இந்த கோலம் போடுறதுப்பா முதுவா வலிக்குது. கோலம் போட்டது பெரிய விஷயம் இல்லைம்மா, அது கலர் கொடுக்கணும், அதுதான் பெரிய விஷயம். வந்து போடுவா. நான் கோலம் போட்டேன், நீ கலர் கொடு. மறுபடியும் அந்த வெள்ளை அவுட்லைன் கொடுக்கணும், அது நான் கொடுக்குறேன். நீ மட்டும் கலர் அடிச்சு மட்டும் கொடுமா. உனக்கு தான் கோலம் கலர் அடிக்கணும் ரொம்ப பிடிக்குமே, அப்புறம் நான் வந்து கொடுவா. அதான் முக்கால்வாசி முடிச்சுட்டுல, இன்னும் கொஞ்சம் தானே, அதையும் அடிச்சு முடிச்சுடு. வா உள்ள போலாம், தூக்கமா வருது. காலையில் ஏந்து வேற நிறைய வேலை இருக்கு. பொங்கல் வைக்கணும், கரும்பு வேணும் வாங்கணும், நிறைய வேலை இருக்கு. முடிச்சு டக்குன்னு வந்து சேரு உள்ள. சரி நீ அப்போ உள்ள போ, நான் குத்துட்டு வரேன், கலர் குத்துட்டு வரேன். வேணாம், அப்புறம் உன்னையே தனியாக ரோட்டில் விட்டு வந்தேன், அம்மா என்னை திட்டுவா. நீ முடிச்சுட்டு வா போலாம். அப்புறம் இஷ்டம் நில்லு, அப்புறம் முது வலிக்குது கால் வலிக்குதுன்னு சொல்லாத. ஒருவேளை எனக்கு வயசாயிச்சோ? ஆமா நீ பாட்டி ஆயிட்ட, அதனால முது வலிக்குது கையெல்லாம் வலிக்குது. ஐயா கோலம் போடு, வாய முடியல. பத்தியா கோலம் எவ்வளோ அழகாக போட்டிருக்கேன். வாழைப்பழம், விளக்கு, பொங்கல், ஸ்வீட் பொங்கல் ஒன்று, நார்மல் பொங்கல் ஒன்று, 2 பொங்கல் கலராக சூப்பராக இருக்குல்ல. பார்த்து உன் பொங்கல்ல வந்து எறும்பு முச்சிட போகுது. அதெல்லாம் ஒன்றும் வராதே, டக்குன்னு போட்டு ஏந்து வாப்பலாம். காலையிலேருந்து அந்த கண்ணாடி முன்னாடியே நின்று காலுங்கம்மா. எதனா ஒரு வேலை செஞ்சு தராங்களா? எல்லா வேலையும் நானே ஒரே ஆளாக செய்யணும். மேக்கப் பண்ணுறாளுங்க காலையில் 4 மணிலேருந்து பண்ணின்னு காலுங்க. இன்னும் மேக்கப் முடியல. பொங்கு வரப்போது, இன்னும் இவளுங்க ஆளை காணும். ஏண்டி நீங்கள் வரீங்களா? நான் வருவாங்க. எதுக்குமா கத்தினே இருக்கீங்க? ஏண்டி ஒரு தாவாணி கட்டின்னு வரத்துக்கு உங்களுக்கு காலைல 4 மணிலேருந்தாடி? இந்த மாதிரி டைம் ஆகும் சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து சுடிதார் போட்டுக்கிறோம். நீ தானே ஆஃப் சரி கட்ட சொன்னேன், அப்போ லேட் ஆகும் பொறு. இன்னும் நாங்கள் கம்பல் போடணும், இப்போ மேக்கப் பண்ணோம், எவ்வளோ வேலை இருக்குது. இப்போ பாதியிலே கூப்பிட்டு புடவை கட்டியிருக்கோம், வளையல் போட்டுக்கோம், அவ்வளோதான். இதுக்கு காலைல 4 மணிலேருந்தா? நைட் நாங்கள் கோலம் போட்டு லேட்டாக தான் தூங்க போனோம். என்னமோ பண்ணுங்க, இங்கே பொங்கல் வரப்போகுது. பொங்கு குழவை போட்டு போங்க. ஓ அப்படி அதுதான் சொன்னீங்களா? ஆமாம் அப்படி இருங்க, சாமி கும்பிட்டு அப்படி போயிட்டு அப்புறம் மேக்கப் பண்ணுங்க, அதெல்லாம் பண்ணிட்டு போங்க. பொங்கு வந்துச்சு பார். வெண் பொங்கலா சக்கரை பொங்கலாமா? இது சக்கரை பொங்கல் தாண்டி. வெண் பொங்கல்லாம் நம்ம செய்ய மாட்டோம். சக்கரை பொங்கல் மட்டும்தான். சாப்பாடு சாம்பார். அப்போ வடை பாயசம்லாம்? வடை பாயசம் அப்பளம் எல்லாமே தாண்டி. அப்புறம் 7 வகையான காய் அதெல்லாம் போட்டு செய்வோம். சரி சீக்கிரம் செஞ்சுங்க. நாங்கள் மேக்கப் பண்ணிட்டு அப்படியே ஃபோட்டோ ஷூட் இருக்குது, ஃபோட்டோ எல்லாம் எடுத்துகிட்டு ஸ்டேட்டஸ்லாம் போட்டு வரோம். நான் மட்டும் ஒண்டி எல்லா வேலையும் செஞ்சு வைப்பேன், நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்துன்னு சுற்றின்னு வருவீங்க, அப்படி தானே? ரொம்ப நேரம்லாம் ஆகாதுமா, ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடுவோம். இரு 10 நிமிஷம் காலைல 4 மணிலேருந்து இதாண்டி சொல்லி நிற்கிங்க 2 பேரும். ரொம்ப நேரம்லாம் ஆகாதுமா, கொஞ்சம் நேரத்தில் வந்துடும். நீ ரெடி பண்ணி வந்துடும். ஆமாம்மா வந்துடுவோம். மின்னல் மாதிரி ஓடுற அளவுக்கு பாரு. அடுத்து வெல்லம் கொஞ்சம் போட்டுட்டு முந்திரி ஏலக்காய் திராட்சைலாம் தாளிச்சு போட்டோம்னா வேலை முடிஞ்சுது. ஏண்டி எல்லா பொருளும் வந்துச்சா? எல்லா பொருளும் வந்துச்சு, அப்பா பொருள் மட்டும் தான் காணும். அவர் கோயிலுக்கு போயிருக்காடி, அவர் வருவாரு, நம்ம சாமி கும்பிடலாம் வாங்க. ஏன் ஏதாச்சும் இந்த பக்கம் பார்த்த மாதிரி வச்சிருக்கீங்க? சூரியன் இந்த பக்கம் தாண்டி இருக்காரு, இந்த பக்கம் தாண்டி பார்த்து கும்பிடுங்க சீக்கிரம். பொங்கலோ பொங்கல் சொல்லுங்கடி. பொங்கலோ பொங்கல். ஒரு வழியா பொங்கல் கும்பிட்டு முடிச்சாச்சு, அப்புறம் சாப்பிட வேண்டிய வேலை தான். ஆமா காலிலேருந்து சாப்பிடவே பயங்கரமா பசிக்குது. எல்லா வேலையும் செஞ்சது நானே, பசிக்கிறது உங்களுக்கா? முதல்ல சாமியை கும்பிடுங்கடி, நல்லா படிக்கணும், நல்லா வேலை கிடைக்கணும்னு வேண்டுங்க. சாப்பிட்றதுக்கு போயிட்டாளுங்க அதுக்குள்ள. ஆமாம்மா எங்கள் அம்மா எங்களை திட்டவே கூடாது, எப்பவுமே கொஞ்சமே இருக்கணும். அதெல்லாம் இந்த ஜென்மத்தில் நடக்காதுடி. அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல்.